வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்களின் கதைகள். எழுத்தாளர் சா கந்தசாமி 1940 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற மயிலாடுதுறையில் பிறந்தார். 1968 சாயாவனம் அப்படிங்கிற புதினம் மூலமாக பேசப்படுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் எழுதின விசாரணை கமிஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெறுது 1998. 2020 தன்னுடைய இலக்கிய உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் விடை கொடுத்துட்றாரு. ஏராளமான சிறுகதைகள் ஒவ்வொரு எழுத்தாளரும் எழுதியிருந்தாலும் அவருக்கான முத்திரை படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கும். அந்த வகையில் இவருடைய கதையில் சிறுகதையில் மிக பிரபலமாக பேசப்பட்ட கதைகளில் ஒன்று தான் தக்கையின் மீது 4 கண்கள். இந்த கதையை படிக்கும்போது நிறைய கதைகள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. வந்த கதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழவனும் கடலும், எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதிய கிழவனும் கடலும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த கதையிலையும் ஒரு வயதானவர் இருக்கிறாரு, ஒரு ஒரு குட்டி பையன் இருக்கான். இதுலேயும் வயதானவர் குட்டி பையன். அந்த பையனும் அவரும் மீன் பிடிக்க போகிறாரு. மீன் கிடைக்கல, விடாமுயற்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கேயும் அப்படி தாத்தா ஒரு மீனுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் மையக்கரு என்ன அப்படிங்கிறதுல வித்தியாசப்படுது. விடாமுயற்சி, தொடர்ந்து போராடுறது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்ற மாதிரி எனக்கு கதையை வாசிக்கும் போது தோணுது. இந்த கதையை வாசிக்கும் போது இந்த கதை மட்டும் இல்லை, தீஜா அவர்கள் எழுதிய பாயாசம் கதையும் கூட ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் தம்பிக்கு இடையான பொறாமை, தம்பியுடைய குழந்தை கல்யாணத்தில் இப்படி வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு பொறாமையில் கடைசியாக பாயாசத்தை கமுத்து விடுற அண்ணன். அப்போ அந்த அவங்களுடைய பெண், கணவனை இழந்த பெண் வந்து அவங்கக்கிட்ட உரையாடும் கடைசி அந்த இடமாகட்டும். இப்படி இந்த கதையை படிக்கும்போது ஏராளமான கதைகள் கண் முன்னாடி வந்துட்டே இருக்குது. படங்கள் கூட சில படங்கள் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு முக்கியமாக ஆடுகளம் படம் உண்மையாகவே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுலேயும் அப்படிதான் தன் கூடவே இருக்கிற கிட்டத்தட்ட இந்த கதைக்கு மிக நெருக்கமாக இருந்ததா நான் அந்த கதையை உணர்ந்தேன். நான் இந்த கதையை சொல்லி முடிக்கும்போது நீங்களும் ஆடுகளம் பார்த்துருந்தா அந்த ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரும். அப்படி நிறைய கதைகளை ஞாபகப்படுத்திய இந்த கதை, அதாவது ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவுக்குள்ள கூட ஒரு பொறாமை வரலாம். குரு சிஷ்யன், அந்த ஆடுகளம் படத்தில் வர்ற மாதிரி தன்னை மிஞ்சிட்டானே தன்னுடைய சிஷ்யன் அப்படிங்கிற, குருவை மிஞ்சிய சிஷ்யன்கிறதுனால ஒரு பொறாமை வரலாம். ஆனால் ஒரு தாத்தாவுக்கும் தன்னுடைய பேரனுக்குமே எப்படி ஒரு பொறாமை வரும், மேலே ஒரு தாத்தாவுக்கு எப்படி வரும், தன்னை விட தன் பேரன் சிறப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை படிக்கும்போது தோணுச்சு. ஏன் அப்படின்னா, மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு வயதான மனிதர் தன்னுடைய மகள் வழி பேரனை வளர்த்துட்டு இருக்கிறாரு. மகள் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே அவன் கூடையே இருப்பான், தன்னுடைய தாத்தா கூடையே இருப்பான். அவர் மீன் பிடிக்கிறதுக்கு குளத்துக்கு அடிக்கடி போவார், கூடையே போவான் அவனும். நாளைக்கு முன்னாடி தாத்தாவுக்கு ஒரு கையில் அடிபட்டதுக்கப்புறம் அந்த தாத்தாவுக்கு வெத்தலையை கொட்டி கொடுக்குற வேலையை அவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு வழக்கம் போல் வெத்தலை கொட்டுறதுக்காக ராமு எங்கே போயிட்டான்னு அவர் கத்தி கத்தி கூப்பிட்றாரு. அவர் வரல. இவருக்கு பயங்கர கோபம். ரொம்ப வருஷமாக தாத்தா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்த பையன் எப்போ எந்த இடத்துல மாறுறான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் முதல்ல அவருக்கு அந்த வெத்தலை கொட்டுறதை சொல்லி கொடுத்த இடம் ஞாபகத்துக்கு வருது. வெத்தலை கொட்டுறதை அவர் சொல்லி கொடுக்குறாரு. பேரை நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவர் சொல்கிறத அவன் கவனித்தாலும் கூட இவன் வெத்தலையை கொட்டும் போது வேற மாதிரி தான் கொட்டுறான். 2 நாளில் கை குப்பிளிச்சுக்குது. அப்போ தாத்தா சொல்கிறாரு, நான் சொன்னபடி நீ செய்யல, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் என்ன நினைச்சானோ அதைத்தான் செய்கிறான். சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு குழந்தை என்ன நினைக்கும்னா, ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து தனக்கு எப்படி புரிஞ்சுக்குதோ அந்த மாதிரி எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் தாத்தா மாதிரியோ, அப்பா மாதிரியோ, அம்மா மாதிரியோ, பாட்டி மாதிரியோ இருக்கிறவங்க தன் குழந்தைக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போது தான் சொல்கிறது அப்படியே அந்த குழந்தைய எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. இங்கே தான் தலைமுறை இடைவெளி வருதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள சுயமாக செயல்பட விடுறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வருது. இங்கே இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் கூட வரும் இல்லையா, தாத்தையும் அவரே செய்வார் இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்கிறதையே கேட்கணும்னு நினைக்கிற ஒரு குணம். அப்படி தான் இந்த தாத்தா இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதற்கப்புறமும் கூட தாத்தாவோட மீன் பிடிக்கிறதுக்கு குளத்துக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல உட்காந்து தாத்தா பிடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா தாத்தா அந்த இடத்துல தான் எப்பவுமே உட்காருவார். மீன் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த இடத்துல தான் உட்காருவார். பேரனும் பக்கத்துலேயே உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தவன் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணுறா, தாத்தா இங்கே மீனே கிடைக்கல, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிடுறான். அங்கே போய் 2 மீனும் பிடிச்சிடறான். இதை பார்த்ததும் தாத்தாவுக்கு பயங்கர கோவம். பேரன் தான் சொல்ல, இவ்வளோ வருஷம் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்கிறத கேட்காம அந்த பையன் அங்கே போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம். அந்த நேரத்தில் அவன் மேலே அந்த கோவத்தில் சில நேரங்களில் அடிச்சிடுறாரு, சில நேரங்களில் முறைச்சி பார்க்குறாரு.
இதெல்லாம் இந்த மாற்றம் எல்லாம் படிப்படியாக இவனுக்கும் தெரிய வருது. இவனுக்கும் தாத்தா மேலே ஒரு பெரும் கோபம் வருது. எப்போ தாத்தாவை பார்த்தாலும் தாத்தாவை அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் தான் வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் அவன் நம்மக்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போது ஒரு நாள் ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டிடுது, மயில மீன் அப்படிங்கிறது தாத்தாவுக்கே எப்பாவது தான் கிடைக்கும். அப்போ ஒரு வேகமாக ஒரு மயில மீன் கிடைச்ச உடனேயும் தாத்தா பக்கத்தில் வர்றாரு. அந்த மயில மீனை துள்ளிக்கிட்டு இருக்கிற மயில மீனை கையில் எடுத்து காமிக்கிறா. அடடே நீ தான் பிடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தாவை முகத்தை பார்க்குறாரு. டே பெரிய தூண்டில்காரன் ஆயிட்டாடா நீ அப்படின்னு அவர் சொல்லிட்டு தாத்தா அவனோட தலையில் கை வைக்கும்போது தாத்தா மேலே திடீர்னு அவனுக்கு அவ்வளோ கோவம். தாத்தா தம் மேலே பொறாமப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி போய் பின்னாடி நின்றுக்கிறான். இந்த இடத்துல இருந்து தான் அவன் நம்மக்கிட்ட விலக ஆரம்பிச்சானோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்படி எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரும் கோவம். ஏன்னா இவ்வளோ வருஷமா வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு வரல. அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேகமா உள்ள சரசரன்னு வரான். வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு தாத்தாவுக்கு வெத்தலை கொட்டுக்கிட்டே, என்ன எங்கடா போன, எவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருக்க, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவன் எதுவுமே பேசலாம். அவன் வேலையில குறியா இருந்து செஞ்சு கொடுத்துட்றான். அப்போ அந்த நேரத்தில் அவன் என்னமோ சொல்ல வர்றான். அந்த பெரிய மீன் அப்படின்னு சொல்ல வரும்போது அவருக்கு தாத்தாவுக்கு பயங்கர சிரிப்பு. என்னல பெரிய மீனா, அதை உன்னாலையும் பிடிக்குமா, அது பிடிக்க முடியாது, உங்க அப்பனாலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனுக்கு தாத்தாவை அட்டி அப்படியே மூஞ்சி மேலே வைக்கணும் போல இருக்குது. அவனுக்கு தற்பெருமை பேசிட்டே இருக்காரு. தாத்தா நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபமா இருக்கு. அந்த கோபத்தோடையே உள்ள போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவை மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. கோவத்தெல்லாம் மறைச்சிட்டு கிளம்பி போயிடுறான். குழந்தைங்க தானே, எல்லாருமே கோவத்தை வச்சுட்டு இருக்காது நம்மள மாதிரி வன்மமாக உள்ள பெரியவங்கள மாதிரி. ஸோ அதனால குழந்தை திரும்பவும் தாத்தாவோட கிளம்பி போயிடுது. ராமு கைத்தை பிடிச்சு இழுக்கிறான். உள்ள என்னமோ மாட்டிக்கிச்சு. எம்பி இழுத்து பிடிச்சு ஒரு பெரிய மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிடுறான். ஆமாம், இவன் போய் ஒரு இடத்துல நின்னான் இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த இவனுக்கு தான் மீன் கிடைக்குது. ஆடா அதுக்குள்ளே கிடைச்சிருமா, அது எப்படி அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பக்கத்தில் வர்றாரு. வந்து பார்த்தா இழுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மீன் அங்கே அடிச்சு இங்கே அசிச்சு என்னென்னமோ பண்ணுறாரு. ஒரு வசதியான இடத்துல போய் நின்றுக்கிட்டு நல்லா விருன்னு இழுக்கிறாரு. அப்போது மேலே பார்க்கும்போது வேகமாக இழுத்ததுல அந்த மீன் அப்படியே 4 பக்கம் செதறி போய் அந்த பக்கம் விழுந்துருது அந்த மீன். அப்போது கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து இழுத்துருக்கலாம் தாத்தா அப்படின்னு அவன் சொல்லும்போது அவனுக்கு அப்படி ஒரு கோவம். ஏண்டா நான் எவ்வளோ வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நீ இப்போ வந்தவன் எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு ஒரு கண்ணில் அந்த கோபம் தெரிஞ்சுது. உடனே பார்த்து அவனை கழுத்தை திருகி ஒரு அறை விட்டு அப்படியே தூக்கு எறியணும் போல இருந்தது. எதுக்காக இங்கேயே நிற்கிற அப்படின்னு சொல்லி உருமுறாரு கோவத்தில். அவன் தாத்தாவை ஒரு ஓரக்கண்ணால் பார்த்துட்டு போயிடுறான். அவனோட மனமெல்லாம் மொத்தமாக முறிஞ்சு போச்சு. தாத்தா இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வீட்டுக்கு போயிடுறான். திண்ணையில் படுத்து தூங்கிடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு தாத்தா வீட்டுக்கு வராரு. வந்து ஒரு பெரிய அரிக்கன் லைட் எடுத்து எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் போகிறாரு. போய் அந்த குளத்துல அங்கங்கே சுற்றி தேடி பார்க்குறாரு. அங்கெல்லாம் குட்டி குட்டி மீன் மட்டும் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த அவர் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த வாழை மீன் இருக்குது. அப்படியே சத்தமே இல்லாமல் போகிறாரு. ஏன்னா எப்பவுமே தாத்தா மீன் பிடிக்க குளத்துக்கு போனாருன்னா சத்தமே போட மாட்டார். அங்கே போனதுக்கப்புறம் யார் கூடயும் பேசவே மாட்டார், மூச்சே விட மாட்டார். அப்படியே ரொம்ப கம்பீரமாக போய் உட்காருவார். அப்படி தான் போனார். எந்த சத்தமும் இல்லாத போடுறாரு. தேடுறாரு. கண்ணில் பட்டுச்சு அந்த வாழை மீன். வேகமாக தன்னோட வாழை சுட்டிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தான். அந்த பக்கம் ஓடிச்சு, இந்த பக்கம் ஓடிச்சு. அப்போ தான் பார்க்குறாரு, ஒரு பெரிய குத்திட்டியை வச்சு குத்த போகும்போது இன்னொரு மீன் வந்து தடுத்து அந்த குத்திட்டு போய் வேற இடத்துல விழுந்துருது. ரொம்ப கோபத்தோட தாத்தா அதை எடுத்துட்டு மேலே வந்துடுறாரு. தள்ளாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. மீனையே பிடிக்க முடியல அப்படிங்கிற கோவத்தில். அடுத்த நாள் ரொம்ப நேரமாக எந்திரிச்சு வேகமாக மறுபடியும் போகிறாரு. பரன் மேலே சுற்றி வச்ச பழைய தூண்டில் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போது ராமு தாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் வர்றான். பக்கத்தில் வந்தனையும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. அவன் எதுவுமே பேசல. உன்னத்தா என்ன பண்ணிட்டு இருக்க நீயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. அவனுக்கு அப்படியே தாத்தா பார்த்தனையும் தாத்தாவோட முகத்தை அப்படியே குத்துணும் போல அவ்வளோ ஒரு கோவப்பட மறுபடியும் திரும்ப அவர் மீன் பிடிக்கிறதுக்காகவே போயிடுறாரு. அங்கே போய் உனக்கா எனக்கான்னு பார்த்தலான்னு மீன் கட்டியே சவால் விடுறாரு. எவ்வளோ பெரிய மீன், ராஜா மாதிரி, இதை பிடிச்சி இன்னைக்கு பார் அப்படின்னு சொல்லி மீசையை தடவுறாரு. என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனாலும் அவருனால அந்த மீனை பிடிக்கவே முடியல. அப்படியே இறங்கி தூண்டில் போட்டு பார்க்குறாரு. குத்தி என்னென்னமோ பண்ணுறாரு. அந்த வாழை மீனை பிடிக்கவே முடியல. அது எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் சுரண்டு அடிக்குது, வந்து மாட்டவே இல்லை. வெறும் தூண்டில் சுற்றிட்டு வந்து மரத்தடியில் உக்காந்துடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோவத்தில்
எந்திரிக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறா அவர்கிட்ட நிறைய குணம் புதுசாக வந்துருச்சு. தனக்கு தானே பேசிக்கிறது, அதெல்லாம் அவர்கிட்ட இல்லாத குணம். நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மீனுக்கிட்டேயே வந்து ஒரு சவால் விடுறாரு. தூண்டில் போட்டிருக்கிறாரு. அந்த தக்க அசைகிற நேரம் வந்துச்சு. அப்படியே எந்திரிக்கிறாரு. மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வேகமாக அதை இழுக்கிறாரு. ஆனால் அந்த மீனை அவரால் பிடிக்க முடியல. வெறும் தக்க தான் வருது. அங்கே இருந்த குருவி, அந்த கொக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் இருந்து குருவி ஒன்று கொத்தி கொத்தி எடுத்துகிட்டு போகுது, கொக்கு எடுத்துகிட்டு போகுது. ஆனால் இவரால் பிடிக்கவே முடியல. எல்லாம் பறந்து போயிடுச்சு. ரொம்ப சோர்வோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து தான் ராமு என்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்பவும் கத்துறாரு, என்ன வேலை செய்கிறேன், நான் இந்த வேலையை எப்போ சொன்னேன், இப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாணிக்கத்தோட மனைவி உட்காந்துருக்காங்க, வயசானவங்க. என்ன நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க, கத்திக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு அவனை போட்டு இவ்வளோ இம்சை பண்ணுறீங்க அப்படின்னு. பின்ன என்ன, தரித்திரத்தை தலையில் தூக்கி வச்சா கொண்டாடுவாங்க, அடிச்சு மிரட்டுறதுக்கு கொன்னே போட்டுடலாம், எங்களுக்கு கேட்குறக்கு யாரும் நாதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு நாதி சாதி சனம் இல்லையா, எல்லா சனமும் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மவ செத்த அன்னைக்கே தெரிஞ்சிருச்சே என்ன ஏதுன்னு, என்ன சொன்ன திருட்டு மவளை அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓய்ங்கிறார கொடுக்குறேன். நல்லா நல்லா அடிச்சு கொள்ளுங்க, அந்த பையனோட சேர்த்து என்னையும் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது வாய மூடுன்னு அடிக்க போறாரு. உயர இவருக்கு அந்த அம்மாவோட குரல் மேலே வர வர இவருக்கு ஒரு பெரும் கோபம் வந்து பெல்ட்டை கழட்டி உள்ள போன்னு சொல்லி அடிக்கிறாரு. நல்லா வேணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னது, இந்த சாதி சனை துட்டு போட்டு உங்களை கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல வேணும். இவ பெரிய ரம்ப இல்லை, இவ இல்லாட்டி 1000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அடிச்சுட்டு அந்த பெல்ட் தூக்கி ராமுவோட முகத்துக்கு நேராக போட்டுட்டு போயிடுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க. அவங்களுடைய மகன் தானே இவங்க வளர்த்துட்ருக்குறாங்க. தன்னுடைய மகளை பற்றிய ஒரு அழுகை பாடலாக அவளோட நல்ல குணத்தெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு அங்கே உட்காந்துருக்கிற அவர் மாணிக்கத்துக்கு என்னவோ பண்ணுது, ரொம்ப அழுகையாக வர ஆரம்பிச்சுது. மகளை பற்றி பாட ஆரம்பிச்சுது. எல்லாம் சூன்யமாக தெரிகிற மாதிரி இருக்கு. நம்ம ஏன் இப்படி மாறணும், என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது ராமு மேலே. ஏன் பேர் மேலே இவ்வளோ கோபம் வருது தோணுது. அப்போது தனக்கு தான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம், இத்தனை வருஷமா நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் இவன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லியும், அதில் இவன் வந்து பிடிச்சிடறானே, மீனை கூட பிடிச்சிடறானே அப்படின்னு சொல்லி ஒரு கோபமும் ஆற்றாமையும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோபத்தோடையே போய் படுத்து தூங்கிறார். மீனை பிடிச்சிடுறாரு, அந்த வாழை மீனை பிடிச்சிடுறாரு. ஆமாம், பிடிச்சி அமுக்குறாரு. அப்படியே தண்ணியோடு சேர்ந்து குளத்துக்குள்ளே போகிறாரு. மூச்சு முட்டுது. அப்படின்னு கத்திட்டு திறந்து பார்க்குறாரு. அது ஒரு பெரிய கனவாக இருக்குது. கனவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். வாங்க 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 அப்படின்னு அவரோட மனைவி வந்து இழுத்துட்டு போகிறாங்க. சண்டை போட்டால் ரொம்ப நாளைக்கு பேச மாட்டாளே, இவ என்ன பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப இன்னத்துக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொல்லை பக்கம் இழுத்துட்டு ஓடி போய் கிணத்தடிக்க போய் சேரும்போது சொட்ட சொட்ட ராமு நின்றுட்டு இருக்கிறா தண்ணியோட. முன்னும் பின்னுமா நெழிஞ்சுக்கிட்டு இருக்குது வாழை மீன். நம்ம வாண்டு எப்படி சமைத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது மாணிக்கம் தன்னோட பேரை மேலே கையை வைக்கிறாரு. அவன் அப்படியே நகர்ந்து போகிறான். தன்னோட மனைவியை பார்த்து சிரிக்கிறாரு. இதோட கதை முடியுது.